ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக் நாம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்து டார்கெட் ஹிட் ஆனது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ட்ரி எடுத்திருந்து டார்கெட் ஹிட்டான ஸ்டாக் நான் மென்ஷன் பண்ணும்போது என்ன ரீசனுக்காக என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். சம்திங் அது புதுசாக ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஏ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ரேஞ்சில் என்ட்ரி பிளான் பண்ணது. 457 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு என்ட்ரி, 540 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், 660 ரூபா வந்து ரெண்டாவது டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. 44.60% பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்போனி லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைசஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாக் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து கைண்ட் ஆஃப் ஏ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிடன் லெவல் ரெசிஸ்டன்ட் இருந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த பிரேக் அவுட்டு இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். 1150 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரி, 1436 ரூபா வந்து நம்மளோட டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். 25% பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த ரெண்டு ஸ்டாக்குமே டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிம்போனி லிமிடெட். ஸோ இது ரெண்டுமே நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். ஒன்ஸ் நான் அதை ஷோ பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டாக் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். T3 ஸ்விங் ட்ரேடு. ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிம்போனி லிமிடெட் டார்கெட் ஹிட் ஆனப்போ நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்த பிக்சர் இது, சரிங்களா? ஸோ இது நம்ம கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 7ஆம் தேதி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஜூன் 7ஆம் தேதி நம்ம என்ட்ரிக்காக கொடுத்துருந்த பிக்சர் வந்து இதுதான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம டார்கெட் ஹிட் ஆனப்போ அப்டேட் பண்ணியிருந்தது 44.60%. நம்ம இது என்ட்ரி எடுத்திருந்தப்போ கொடுத்திருந்த பிக்சர் வந்து இது. ஸோ இந்த செட்டப் தான் நம்ம ப்ரியாரிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம், சரிங்களா? டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 44.60% டார்கெட் ஹிட் ஆனது. ஜூலை 6ஆம் தேதி நாம கொடுத்திருந்தது. ஸோ லாஸ்ட் மந்த் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். வித்தின் அ மந்த்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வித்தின் 22 ட்ரேடிங் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 44% இந்த ஸ்டாக்ல வந்து புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஃபின் டெக்னாலஜி. ஸோ கேஃபின் டெக்னாலஜி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 50 டேஸ் ஸ்விங் பிக் சீரியஸ்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டு மே 22லேருந்து ஆகஸ்ட் 5 வரைக்குமே நம்ம பண்ணியிருந்தோம், சரிங்களா? எவ்ரிடே வந்து ஒரு ஸ்விங் ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ணோம். ஸோ இந்த பிக் பண்ண டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணோம். அதாவது நிறைய நெகட்டிவை நம்ம ஃபேஸ் பண்ணோம். கேஃபின் டெக்னாலஜி நம்ம கொடுத்திருந்தது ஜூன் 8ஆம் தேதிக்கான வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லுபின் லிமிடெட். ஸோ லுபின் லிமிடெட் வந்து நம்ம மே 23க்கான அனலைசஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக நம்மளோட என்ட்ரி பிளான் பண்ணது இந்த ரேஞ்சுக்கு மேலே. பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரல. ஸோ அந்த வீடியோவில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த என்ட்ரி நாம எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நமக்கு இது என்ட்ரி கிடைக்கல. பட் ஆனால் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். மே 23 வந்து நம்ம பிளான் பண்ணது, சரிங்களா? பட் ஆனால் ஆக்சுவலாக என்ட்ரி நாம் இது எடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி வந்து நம்ம எடுத்திருந்தோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் காட்டுறேன். மே 23க்கான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு லுபின் லிமிடெட் வந்து நம்ம பிளான் பண்ணோம், சரிங்களா? பட் ஆனால் இது ஆக்டிவ் கொடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் கேபிள்ஸ். ஸோ ஜூன் 6ஆம் தேதி வந்து ஒரு அனலைசஸ் வீடியோ டைனமிக் கேபிளுக்காக போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் நாம் லுபின் லிமிடெட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணியிருக்கேன். ஜூன் 8ஆம் தேதி கேஃபின் டெக்னாலஜி வந்து நாம் அனலைசஸ் கொடுத்துருந்த வீடியோ இது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஃபின் டெக்னாலஜியில் ஆக்சுவலாக நம்ம ஒரு பாயிண்ட் இன்னொன்று நான் மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்துருந்த டார்கெட் ஒன்று, சரிங்களா? ஸோ இதில் வியூ ரிப்ளேஸ் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எதிர்பார்த்துருந்த டார்கெட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு டார்கெட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ஜூலை 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 886 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளோட டார்கெட் எதிர்பார்ப்பாக இருந்தது. 942 வந்து டார்கெட் சேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட கேஃபின் டெக்னாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா 32.10% வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு டார்கெட் பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லுபின் லிமிடெட் மே 23ஆம் தேதிக்கான வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். இந்த வீக்கில் தான் நம்ம அது டார்கெட் ஹிட் ஆயிருந்தது.
ஓகே. ஸோ லுபின் லிமிடெடுக்கான வீடியோ வந்து நம்ம இது போட்டிருந்தோம். மே 23ஆம் தேதி. பட் ஆனா ஜூன் 6ஆம் தேதி தான் நம்ம வந்து டைனமிக் கேபிள் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ நான் ஷோ பண்ணிடுறேன். ஜூன் 6க்கான ஃபோக்கஸ். ஓகே. ஜூன் 5த்து, ஜூன் 6த்துக்கான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். டைனமிக் கேபிள் வந்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல தான் வந்து லுபின் லிமிடெட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். 22.70% பர்ஃபெக்ட்டா டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஓகே. இதை தாண்டி நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிப்ரவரி 2nd வீக்ல வந்து ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். பிப்ரவரியில 2nd வீக் வந்து ஒரு ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்தோம். ஸ்வராஜ் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக்கே கிட்டத்தட்ட டார்கெட் ரேஞ்சுக்கு பக்கமாக போயிட்டு ரிவர்சல் கொடுத்துருந்தது. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து வீக்கெண்டில் தான் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆகஸ்ட் 4th கிட்டத்தட்ட சண்டே வந்து நான் இதை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆஸ் ஆஃப் நோ ஒரு 28% மூவ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸிட் ஆயிரலாம் அப்படிங்கிற ரீசன். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த டார்கெட் ரேஞ்சில் ₹1 ₹2 டச் ஆகாமலே பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஸ்க்கு உண்டான சிக்னல் வந்து பிரிண்ட் ஆனது. வீக்லி கேண்டில் க்ளோசிங் வந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த ரீசனுக்காக வந்து நம்ம எக்ஸிட் மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரு 28.10% வந்து இதில் நம்ம எக்ஸிட் வந்து மென்ஷன் பண்ணும்போது. ஓகே. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். இந்த 50 டேஸ் ஸ்விங் ஸ்டாக் பிக் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதோட ஃபாலோ எல்லாமே எக்ஸல் ஷீட் வந்து நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஹோல்டிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான அனலைசஸ் ப்ளஸ் வந்து இன்ட்ராடேல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் நிஃப்டியில் எடுத்திருந்த ட்ரேடு. ஸோ இது வந்து ப்ரீமியம் சார்ட்டு ப்ளஸ் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தது வந்து பை ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கேன். காலையில் 10:30க்கு நான் என்ட்ரி எடுத்திருந்தது கிட்டத்தட்ட 2.15க்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு 42 பாயிண்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. பட் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. பார்க்கலாம். மண்டேலேருந்து நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன் வரும். சரிங்களா? ப்ளஸ் க்ரூடுக்கான வியூ வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா க்ரூடோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ரேடுமே நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? டெலகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த ப்ரியாரிட்டி குரூப் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ப்ரியாரிட்டி குரூப்க்கான ஸ்டாக் வந்து இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் எதுவுமே பிக் பண்ணலை. ஸோ ஆகஸ்ட்டுக்கான ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம் மண்டே பை பண்ணுறதுக்காக. சரிங்களா? ப்ரியாரிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு குரூப் பற்றின டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ ப்ரியாரிட்டி குரூப்பில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இன்ட்ராடேல நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல் ஸ்ட்ரக்சர் எப்படி என்ட்ரி நான் பிளான் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடு இப்போ ஆல்ரெடி நம்ம 50 டேஸ் ஸ்விங் பிக் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரியான ஸ்விங் ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட ஐடியாஸு என்ன ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். கிரிப்டோ அண்ட் கமாடிட்டிஸ் ரீசெண்ட் டேஸில் வந்து இப்போ வியூ வந்து கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வந்து நம்ம பிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட வியூவுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். என்ட்ரி எங்கே எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடேயில் ஈக்விட்டி ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து எஃப்என்டோ ப்ளே பண்ணுறதுக்குமே நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் ஸ்விங்கு மட்டுமே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்விங் ட்ரேடுக்கான குரூப்புமே இருக்குது. ஸோ தனித்தனியாக தான் இருக்கும். T3 ஸ்விங் ட்ரேடு, T3 எஃப்என்டோ ட்ரேடு, T3 கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி. சரிங்களா? ஸோ இந்த குரூப்பில் வந்து நீங்கள் மெம்பராக வருவீங்க. உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? விருப்பம் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலுமே ஓகே. சரிங்களா? ஐடிபிஐ பேங்க் லிமிடெட். ஸோ இதுதான் ஆகஸ்ட் 12க்கான ஃபோக்கஸு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டார்கெட் ரேஞ்சுக்காக தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஏ புல்லிஸ் ரெக்டாங்கிள், புல்லிஸ் ஃபிளாக் பேட்டர்ன் சொல்லலாம், புல்லிஸ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட்டும் நடந்திருக்கு. சரிங்களா? ரீடெஸ்ட் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸஸாக வந்து ஒரு அப் கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு வியூ இருக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணும்போது ஸ்டாக் வந்து கிளியராக இந்த ஜோன் வரும்போது எல்லாமே ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ₹92 ₹93 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது எல்லாமே ரிவர்சல் கண்டினியூவாக 1 2 3 முறை ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 4th டைம் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு.
டவுன் சைடில் சப்போர்ட் வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு சப்போர்ட் கைண்ட் ஆஃப் டபுள் பாட்டம் ஃபார்மேஷன். ஸோ டபுள் பாட்டம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் பாட்டம்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கண்டினியூஷன் ட்ரெண்ட்லையுமே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஸ்ட்ரக்சர் டபுள் பாட்டம் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணாலுமே ஆக்சுவல் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா புல்லிஸ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ ரீடெஸ்ட்டும் நடந்திருக்கு. ரீடெஸ்ட் ரேஞ்சில் நமக்கான கன்ஃபர்மேஷன் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ளைவா ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஜோனு ஆஃப்டர் தட் பிரேக் அவுட் ஆன வாட்டி அது வந்து டிமாண்டாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? சப்ளை டிமாண்ட் மெத்தடில் இந்த மெத்தட் தான் நம்ம மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ரீடெஸ்ட் நடந்த ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் புல்லிஸ் ஹராமி பேட்டர்ன், ஒரு லாங் ரெட் கேண்டில், அதை இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரீன் கேண்டில். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் புல்லிஸ் ஹராமி. சரிங்களா? ஸோ நமக்கு ரீடெஸ்ட் ரேஞ்சில் அதாவது இந்த சப்ளை ஜோனை அகெயின் வந்து டச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது டிமாண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டிமாண்ட் ஜோனு நமக்கு புல்லிஸ் ஹராமி கேண்டில் ஃபார்மேஷன் பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 98 ரூபாய். டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் 212 ரூபாய் 213 ரூபாய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே நம்ம வைக்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அரௌண்ட் ஒரு 90 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். பட் ஆனால் நான் இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 2 முறை தான் டச் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடாகவும் இருக்கலாம், வேலிட் இல்லாமலும் போகலாம். சரிங்களா? பட் இருந்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைனை கவுண்ட் எடுத்துக்கோங்க. மேபி இது இன் ஃபியூச்சரில் இப்படி கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மேலே ஏறலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா இன் ஃபியூச்சரில் அகெயின் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் லிட்டில் பிட் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் ரேஞ்சில் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நமக்கு என்ன அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம். டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 14.75%. ஸ்டாப் லாஸ் வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஆக்சுவலாக இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வச்சாலே போதுமானது. பட் இருந்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? 11.45% வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். 1:1.3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் நாம ப்ளே பண்ணலாம். 87 ரூபாய்க்கு கீழே டே கேண்டில், 87 ரூபாங்கிறது 88 ரூபாய்க்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ ஒரு விக் இருக்க மாதிரியான ஒரு கேண்டில் இருந்தது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பாடி வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி சஸ்டைன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு லாங் விக் வச்சுட்டு இன்ட்ராடேலியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா ஹிட் ஆகும். ஒரு 1 or 2% கொஞ்சம் எக்ஸஸாக கூட போகலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த ட்ரெண்டை விட்டு வெளியே வர போகிறோம். சரிங்களா? அதாவது அந்த ட்ரேடை விட்டு நம்ம வெளியே வர போகிறோம். என்ன ரீசனுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து தெளிவாக பார்க்கணும். நான் ஒரு டைரெக்ஷனில் மார்க்கெட்டை எதிர்பார்க்குறேன், அதாவது அப்சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நான் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி பிளான் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எதிர்பார்த்த டைரெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வர போகிறேன். சரிங்களா? அதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ லாஸில் போகக்கூடிய ஒரு என்ட்ரியை நான் ஒரு மினிமலான லாஸில் நான் கட் பண்ணிட்டு வெளியே வர போகிறேன். சரிங்களா? ஸோ அதே போல் ப்ராஃபிட்டில் போகும் அப்படிங்கிறதையுமே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் நாலேஜ், ஃபண்டமெண்டல் ப்ளஸ் இன்னும் நிறைய விஷயம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். அதே போல் எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னாலுமே அந்த ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். வெறுமனே நான் 1:1 தான் ப்ளே பண்ணுவேன், 1:2 தான் நான் ப்ளே பண்ணுவேன், 1:3 தான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடை கொண்டு வர முடியாது. ஸோ அது எந்த கான்செப்டுக்கு அந்த இந்த ஃபார்முலாலாம் செட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளியரான டைரக்ஷன் சேஞ்சுனா மட்டும் தான் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பை சைடா ஓகே மார்க்கெட் மேலே ஏற போகுது, ஸோ அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டவுன் சைடா மார்க்கெட் கீழே இறங்க போகுது, ஸோ நான் செல் பண்ணுறேன். சரிங்களா? செல் மீன்ஸ் புட் எடுக்கிறதோ அல்லது ஃபியூச்சரில் நம்ம செல் பண்ணுறதோ இருக்கலாம். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏற போகுது, ஸோ அந்த ரீசனுக்காக பை பண்ண போகிறேன். என்னோட டைரக்ஷன் நான் எதிர்பார்த்த டைரக்ஷனுக்கு என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வரேன். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய இது. ஸோ அதை வந்து நம்ம 1:1, 1:2, 1:3 அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது. மேபி அதை வந்து ரிட்டர்ன் வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் எதிர்பார்த்த ஸ்டாப் லாஸ் வந்து இது மட்டும் தான், பட் ஆனால் என்னோட டார்கெட் வந்து இந்த பர்சன்டேஜ். ஸோ அது ஹிட்டான வாட்டி நம்ம அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாக்குள்ள ஒரு ட்ரேடை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன்.
இந்த வீடியோ, இந்த அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக், உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.